இது தொடர்பான தகவலை தந்திருக்கிறது. இந்தன பாவித்தே அடுவை என்பதுதான் அந்த தகவலாக அமைந்திருக்கிறது. இப்போது QR முறைமையின் ஊடாக எரிபொருள் விநியோகிக்கப்படுவதன் மூலமாக எரிபொருள் பாவனை மிக அதிகளவில் குறைவடைந்திருப்பதான செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் 3 வாரங்களில் மாத்திரம் 23.5 மில்லியன் லிட்டர்கள் 22.1 மில்லியன் லிட்டர் என்று இது படிப்படியாக குறைவடைந்திருப்பதான தகவல்கள் வெளிப்படுத்துவதையே இந்த அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதில் டீசலுடைய பாவனையும் 13 மில்லியன் லிட்டரிலிருந்து 14 அதிகரித்து பிறகு 12.7 குறைவடைந்திருப்பதான செய்திகள் இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது. உண்மையில் முதல் 3 வாரங்களில் இவ்வாறு 23.5 22.1 21 என்ற அடிப்படையில் மில்லியன் லிட்டர்கள் QR முறைமையினூடாக எரிபொருள் விநியோகிக்கப்பட்டதன் மூலமாக 3.1 மில்லியன் லிட்டர் அளவில் இந்த பாவனை குறைவடைந்திருப்பதான செய்திகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. அதே போன்றுதான் டீசலுடைய பாவனையும் 13 மில்லியன் லிட்டர் முதல் வாரத்தில், அடுத்த வாரத்தில் 14 மில்லியன் லிட்டர், அதற்கு அடுத்த வாரத்தில் 12.7 மில்லியன் லிட்டர். அதற்கு இதன் மூலம் பார்க்கின்ற பொழுது 1.8 மில்லியன் லிட்டர், 2 மில்லியன் லிட்டர், 1.8 மில்லியன் லிட்டர் அடிப்படையில் இந்த பாவனைகள் குறைவடைந்திருப்பதை இந்த தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. எனவே கடந்த காலத்தை விட எந்தளவு தூரம் பாவனை குறைவடைந்திருக்கிறது என்ற தகவல்கள் இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே நேரத்தில் இன்னும் சில தகவல்களும் நேற்றைய தினம் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவினால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த தகவல் குறித்து இப்போது நாங்கள் அவதானத்தினை செலுத்தப் போகிறோம். பிரதானமாக சபுகஸ்கந்தையின் ஊடாக எண்ணெய் விநியோகம் தொடர்பில் அமைச்சரால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் எப்படி அமைந்திருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் அவதானத்தினை செலுத்துகின்ற பொழுது, சபுகஸ்கந்தை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கடந்த 2 தினங்களில் சுமார் 10 லட்சம் லிட்டர் மண்ணெண்ணெய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சபுகஸ்கந்தை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் நாடு முழுவதுக்கும் மண்ணெண்ணெய் விநியோகிப்பதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரால் குறிப்பிடப்படுகிறது. நாடு முழுவதும் மண்ணெண்ணெய்க்கான தேவை அதிகரித்துள்ளதால் அதிகளவான மண்ணெண்ணெய் உற்பத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் பொதுமக்கள் தங்களுக்கான மண்ணெண்ணெயை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் நாட்டின் நிலவும் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு குறையும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இதனிடம் 87 ரூபாவாக காணப்பட்ட 1 லிட்டர் மண்ணெண்ணெய் விலை 340 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மண்ணெண்ணெய் பயன்படுத்தும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்கள் மென்மேலும் பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கிக்கொள்ளும் நிலைமை ஏற்படும் என புத்திஜீவிகள் குறிப்பிடுகிற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதனிடத்தில் பெருந்தோட்டத்துறை மக்களும் இதில் அதிகளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நேற்றைய தினமும் சுட்டிக்காட்டியிருந்தோம். இது தொடர்பில் செந்தில் தொண்டமான் தங்களுடைய கட்சியின் சார்பான கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பினால் பெருந்தோட்ட மக்கள், மீனவர்கள், நகர் மற்றும் நகரை அண்டிய பிரதேசங்களைச் சேர்ந்த குறைந்த வருமானம் பெறும் மண்ணெண்ணெய் பாவனையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவரால் குறிப்பிடப்படுகிறது. எனவே 253 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 340 ரூபாவுக்கு நிர்ணயிப்பதற்கு மின்சக்தி எரிசக்தி அமைச்சு மேற்கொண்ட தீர்மானத்துக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்துகிறது. எனவே இவ்விலை அதிகரிப்பு குறித்து உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் வலியுறுத்தியிருக்கிறார். மீனவர்களின் வாழ்வாதாரம் முழுமையாக மண்ணெண்ணெயை நம்பித்தான் உள்ளது என்றும் மண்ணெண்ணெய் விநியோகம் சீராக இடம்பெறாமையால் அவர்களது பணி கடந்த சில மாதங்களாக கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருந்தது. கடல் உணவுகளின் விலைகளும் பாரியளவில் அதிகரித்திருந்தன என்று அவரால் இது தொடர்பான கண்டன அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.